ஆனால் ஒரு சென்னையிலேருந்து அந்த பகுதி வந்து சேர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 1 மணி 12 மணி வரை ஆயிடுச்சுன்றாங்க. அப்பேற்பட்ட அவரு 8:45 விஜய் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்தது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 1 மணிக்குள்ள தான் அவர் வந்திருக்காரு எங்கள் நாமக்கலுக்கு. அப்போனா இவ்வளோ கால இடைவேளை வந்து இவ்வளோ கூட்டம் நின்று காலைல சாப்பிடாம தண்ணி குடிக்காம கூட்டத்துல வந்து ஒளியோ போனால் விஜய் டக்குன்னு வந்துட போகிறோம், நம்ம பார்க்காம போயிட போகிறோம்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் அங்கேயே நின்று. இது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு நடிகர், ஒரு ஆக்டர். அவர் வந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அதிகபட்ச சம்பளம் 200 கோடி வரை சம்பளம் வாங்குற ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அந்த ஆக்டர் வரான்ட்டு சாதாரண மக்களும் சரி அவரை பார்க்கலாம். மக்களும் வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுட்டாங்க. மக்களை பார்க்கலாம், வந்திருக்காரு, ஓட்டு போடுறாங்களோ ஓட்டு போடல, அவர் விஜய் ரசிகர் ஒரு நடிகரை வந்து பார்க்கலாம், அவர் வந்திருக்காங்க. ஆனால் அங்கேயே நாமக்கல்லே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து அங்கே இப்போ மயக்கப்பு வந்துட்டாங்க. சரி, அங்கேருந்து என்ன பண்ணிட்டாரு, விஜய் வந்துட்டாரு. இது வந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ண முடியும், வந்துட்டாரு விஜய். நாமக்கல்லேருந்து கரூர் பைபாஸ்லேருந்து திருப்பி உள்ளே வரதுக்கு வந்து உள்ளே வர முடியல. ஏன்னா அங்கேருந்து கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜய் ரசிகர்கள் அங்கேயே பைக் வச்சு ஸ்டண்ட் பண்ணுறது இதெல்லாம் அந்த வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை பேர் வராங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. என்ன பண்ணுவாங்க, அந்த மாவட்ட எஸ்பி என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக சரி விஜய் வராருப்பா, ரசிகர் கொஞ்சம் வந்து சின்ன பசங்க கொஞ்சம் அடங்க மாட்டானுங்க, அருந்தவளமாக தான் இருப்பானுங்க, நடக்கிறதுக்கு நம்ம நாசுக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணி விஜய் வந்து அந்த கரூர் பைபாஸ்லேருந்து அந்த பகுதிக்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க. அந்த பகுதிக்கு கூட்டு வரும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து முன்னாடியே வரலான்னு பார்த்தா நான் வர முடியல, கூட்டு வந்து அவருக்கு கூட்டம் இருக்கு, போலீஸ் அதிகாரிகள் தான் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க, போலீஸ் அதிகாரிகள் நன்றி அப்படின்னு ஒரு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி போலீஸே இல்லை, போலீஸுக்கு உதவியே செய்யல, போலீஸ் எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் டிஜிபி அவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் உயர்தர அதிகாரிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அவங்க சொன்ன மாதிரி 10,000 பேர் வர சொல்ற டிவிகே மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அசூம் பண்ணது 10,000னா இன்னொரு 5,000 பேர் வருவாங்கக்காக தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா போலீஸ்லாம் போட்டு நல்லா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அதை தாண்டி மக்கள் அதிகமானோம்ல, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு எதனா பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு பிரச்சனையாயிரும். இப்போ நாங்கள் வந்து ஒரு விஜய் ரசிகர் வந்து பின்னாடி போப்பா பஸ் வருது, பின்னாடி போப்பா பஸ் வருதுன்னு சொன்னால் நான் என் தலைவனை பார்க்க வரேன், நீ என்ன தடுக்கிறன்னுட்டு விஜய் ரசிகர் ஒரு விஜய் பார்த்த ஒரு ஆர்ப்பரிப்பில் வந்து அவன் ஏதோ வந்து தப்பா பேச, அதனால விஜய் போலீஸ்காரங்க வந்து ஒரு பிரச்சனையாயிருமோன்ட்டா என்ன பண்ணாங்கன்னா சாஃப்டாகவே டீல் பண்ணியிருக்காங்க. அது விஜய் வந்து அந்த கரெக்டான அவர் பேச அந்த பாயிண்ட் ஒன்று இன்னும் பேச இருக்கு. அது என்னன்னா சந்து வந்து ஒரு குறுகலான சந்து. அந்த சந்தில் இவ்வளோ பெரிய பஸ் எடுத்துட்டு வந்து அவர் குறுக்க விடுறாரு. குறுக்க விட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே வந்து அந்த ஒரு ஆளு கூட உள்ளே போக முடியாது. அதில் வந்து ஒரு குறுக்க பஸ் விடணும் என்ன ஆயிடுனா இந்த பக்கம் இருக்க மக்களும் இந்த பக்கம் இருக்க மக்களும் அப்படி பிரியும் போது இது இன்னும் அந்த கூட்ட நெரிசல் இன்னும் டைட்டாகி பெண்களும் குழந்தைங்களும் சிங்கி மூச்சு திணறி அங்கேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க.